கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 187ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆமென். பிரியமானவர்களே, இந்த இடத்துல பாருங்க, பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஏனென்றால் தேவனுடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் என்றாலே மற்றவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகும். அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அவர்களை தொட முடியாது என்று, அவர்களுக்கு விரோதமாய் நாம் செயல்பட முடியாது என்று ஜனங்கள் பயப்படுவார்கள் அந்த காலத்திலே. இப்பொழுது கிறிஸ்தவர்கள் என்றாலே பரியாசம் பண்ணக்கூடிய நிலை சில இடங்களிலே ஏற்படுகிறது. அதற்கு காரணம், நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செய்கிற பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட துக்கமான காரியங்கள் நடக்கிறது. நாம் தேவனுக்கு பயந்து அவருக்காக பூமியிலே விதைக்கப்பட்டவர்கள், பரிசுத்த சந்ததி என்ற ஒரு வெளிச்சம் நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் முன்பாக ஆண்டவர் நமக்கு பூமி முழுவதும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நோக்கத்திற்காகவே நம்மை படைத்திருக்கிறார். தேவ சித்தத்துக்கு திட்டத்துக்கு விரோதமாய் நாம் செயல்படாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அவருக்கு பரிசுத்த சந்ததியாய் இருந்து பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு பயப்படும்படிக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். நிச்சயமாக கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கட்டாயம் நம்மால் வாழ முடியும் என்ற நிச்சயத்தோடு இப்பொழுது விசுவாச அறிக்கை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று போதித்தீரே தகப்பனே. ஆமா ஆண்டவரே, உம்மை சார்ந்து இருக்கிற நாங்கள் நிச்சயமாக பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் திருச்சபையையும் கூட ஆண்டவரே பரிசுத்த சந்ததியாய் நீர் மாற்றுவீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமாய் வாழும்பொழுது நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகும். ஒருவரும் நம்மை குறித்து அவதூறு பேச அந்த இடத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு வழி கொடுக்க மாட்டார். நமக்காக பரிந்து பேசுவார். விசுவாசித்து அறிக்கை செய்து பரிசுத்த சந்ததியாய் வாழ்ந்து சுகித்திருங்கள். God bless you.